பெண் குழந்தை சுதந்திரமா போய் பள்ளிக்கு போயிட்டு வர முடியுதா? வீட்டுக்கு வர முடியல. ஒரு 6 மணிக்கு மேல லேடிஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்க முடியல. ஒரு பையன் உயர்ந்த ஜாதி பெண்ணை போய் லவ் பண்றேன்னு சொல்ல முடியல. அப்ப எங்க இருக்கு சுதந்திரம்? எல்லாரும் நாம சொல்லிக்கிற வேண்டியதுதான், கொடியேற்றி மிட்டாய் வாங்கி தின்னுட்டோம்னா நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா? நம்ம யோசிக்கணும். எல்லாருமே வந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோமா, வாங்கினது மாதிரி நம்ம வாங்கினதுக்கு என்ன நமக்கு பிரயோஜனமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல படிக்காம இல்ல, உலகுக்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவங்க நம்ம இந்தியாக்காரங்க தான். இன்றைக்கு வெளிநாட்டுக்காரன் இங்க இருக்கிற யோகா நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் இங்க வந்து படிக்க வரான். இங்க இருக்கிற சித்த வைத்தியம் நல்லா இருக்கு, ஆயுர்வேத வைத்தியம் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க படிக்க வரான். இங்கதான் எல்லாமே வச்சிருந்தோம். மஞ்சளோட மகிமை நமக்கு தான் தெரியும், வேப்ப மரத்தோட மகிமை நமக்கு தான் தெரிஞ்சிருந்தது. எல்லாமே நம்ம தான் வச்சிருந்தோம். எல்லாத்தையோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு நம்ம தான் இங்க எல்லாமே சிறப்பா வைத்து கொண்டு இருந்தோம்னு தான் சொல்றேன், இருக்கோம்னு சொல்லணும். அப்படி இருந்தத அவன் வந்து எல்லா வளங்களையும் சுருட்டி கொண்டு நமக்கு சுதந்திரம்ங்கிற பேர்ல வெறும் நாட்டை தான் விட்டுட்டு போனான். ஆனாலும் இவ்வளவு தூரம் முன்னேற்றி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனாலும் அந்த சுதந்திரம் இப்போதைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆனந்தமாக அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு $1000 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம்னு இல்லை. வாட்ஸ்அப்ல இப்ப சொல்றாங்க நம்ம நினைச்சதெல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். அப்படித்தான் ஒரு முன்னாடி எல்லாம் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்பதான் 5 பேருக்கு மட்டும் அனுப்புற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. முதல்ல வாட்ஸ்அப் வந்த புதுசுல ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அப்படியே அனுப்பி விட்டுடலாம். அப்படிதான் இருந்தது முதல். அப்ப ஒரு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கான், மச்சான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குடான்னு. அவன் என்ன பண்ணா உடனே ஃபார்வர்ட் ஆல். எந்த மெசேஜ் படிச்சு பார்க்கறதே இல்லை. எனக்கு பிறந்தனா அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன். ஆமா, அதுல என்ன இருக்குன்றத படிச்சு பார்க்காம ஃபார்வர்ட் ஆல். அவன் பார்த்தா அனுப்புனவன் கல்யாணம் ஆகாதவன். அப்ப படிச்சு பார்த்தவங்க என்ன கேட்டிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி அதை மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை நல்ல முறையா நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் அது ஆனந்த சுதந்திரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எல்லாருக்குமே ஒரு உணர்ந்த கருத்தாகத்தான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க 2 பேருமே 2 அணியினருமே சூப்பர் 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 சூப்பர். யாருக்கு நிறைய கை தட்டுனீங்க? 2 பேருக்கும் தட்டுன்னு சொல்லிடுவான். அது நான் பார்த்தேன். அதுல நம்ம வள்ளிய அம்மாவுக்கு தான் அதிகம் 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 அவங்களுக்கு அதிகம் அவங்க பேச்சு எல்லாரும் அருமை. ஆமா, அருமையா நீங்க உண்மையிலே அவங்களுக்கு இருக்க வயசு குறையுது. அதான் முக்கியம். அதான் முக்கியம். அதுல இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு வந்துட்டா ரொம்ப குஷியாயிடுறாங்க. சூப்பர் சூப்பர். அவத்தையலா இப்படி சொல்லாதீங்க, அடுத்த வாரம் டைஜஸ்ட் வந்து. ஆமா, டைஜஸ்ட் வந்தாங்கன்னா அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சரி, அப்ப இந்த 2 பக்கமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி எல்லா சுதந்திரமே நீங்க வச்சுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா படிப்புல சுதந்திரம், உடையில சுதந்திரம், உணவுல சுதந்திரம், எல்லா விதமான சுதந்திரமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? இப்ப நான் சொன்னது அதுதான். வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் கூட தவறான செய்தி அனுப்புனா அந்த குரூப் அட்மின் மாட்டியாங்க. உங்களை அனுப்புனவங்களை விட்டுருவாங்க. அதனால யாராவது வாட்ஸ்அப்ல குரூப் அட்மினா இருந்தா அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு அனுப்புங்க. வாட்ச் பண்ணி தப்பான மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னா டெலீட் பண்ணி விட பாருங்க. ஏன்னா அந்த மெசேஜ்னால ஏதாவது பாதகம் உண்டானால் குரூப் அட்மினை தான் பிடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தான் இருக்கு.
அதே போல நீங்க வந்து நான் எவ்வளவோ புரட்சிகரமான கருத்தெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் எழுதிடவும் முடியாது. கருத்து சுதந்திரம் இருக்கு நமக்கு, அடிப்படை சுதந்திரத்திலேயே இந்த பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாமே நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய நடைமுறையில் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். இவங்க சொன்ன மாதிரி